ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறேன்னா, ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான், ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான் செய்யலான்னு இருக்கேன். ராகி மாவு வச்சு நம்ம பால் கொழுக்கட்டை செய்வோம் இல்லையா, அதே மாதிரி ராகி மாவில் வச்சு செய்ய போகிறேன். இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானதும் கூட. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் மொதல் என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வடைச்சட்டு ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு நாம் ராகி மாவு எடுத்துக்கலாம். இனிப்பு கொஞ்சம் கூட்டி கொடுக்க கொஞ்சமாக சால்ட்டுக்கு போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நம்ம அதுக்குள்ளேயே பாகு காய்ச்சிக்கலாம். பாகு வந்து கம்பி பதம்லாம் வேண்டியதில்லை, அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும். நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன், நீங்கள் வெல்லம் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. நான் ஒரு கப்பு ராகி மாவுக்கு 1.5 கப்பு வெல்லம் போட்டிருக்கேன், அதாவது நாட்டு வெல்லம் போட்டிருக்கேன். 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா காய்ச்சிக்கலாம். இப்போ காய்ச்சிட்டு இருக்கும்போது நான் அது கூட ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 முடி தேங்காவை மிக்சியில் போட்டு நல்லா பல்ஸ் விட்டு போட்டிருக்கேன். நீங்கள் அப்படியே கட் பண்ணி கூட பல்ஸ் மாதிரி கூட போட்டுக்கலாம். அது கடித்து சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் போட்டுட்டு மீதி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அவ்வளோதாங்க, இது காய்ச்சியாச்சு. இதை கொஞ்சம் நேரம் பக்கத்து அடுப்பில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ராகி உருண்டையே பண்ணிக்கலாம். அடுப்பில் இட்லி பாத்திரம் மாதிரி வச்சுருக்கேன், அதில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நான் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஆவியில் வேக வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க வந்திருக்கு எனக்கு. நம்ம மூடி போட்டு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க. இப்போது எடுத்தாச்சு. இப்போது நம்ம காய்ச்சி வச்ச பாகில் போட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊறணுங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரு ஆகி களி உருண்டை மாதிரி தான் இருக்கும். நம்ம ஊற வைக்கணும், கொஞ்சம் நேரமாவது ஊற வைக்கணும். ஊற வச்சா செமையாக இருக்குங்க. குலோப்ஜாம் மாதிரி தான் இருக்கும். இதுவும் ராகியில் சத்தான உங்களுக்கு இந்த பாகு உருண்டையில் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் மீதி வச்சுருக்க தேங்காயும் அது மேலே போட்டுக்கிறேன். செம்மையாக இருக்குங்க, அப்படியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. போட்டாச்சுங்க, அவ்வளோதாங்க. சூப்பரான ராகி பால் கொழுக்கட்டை. சரிங்களா? சூப்பராக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ராகி மாவில் வச்சு குலோப்ஜாம் மாதிரி பால் கொழுக்கட்டை மாதிரி செஞ்சுருக்கேன். இது வந்து நம்ம எப்படினாலும் சொல்லிக்கலாம், சரிங்களா? ஆனால் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பரான டேஸ்ட்டாகவும் ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒரே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா.